சுக்கிரனுடைய நிலையை பாருங்க. இந்த கன்னி கின்னி இந்த விஷயத்துக்கெல்லாம் வராதீங்க. இது ஒரு மேட்டரே இல்லைங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம், ட்விட்டரை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி பார்த்தேன், எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பு தான் வருது பிரதர். உங்களை சொல்லுது இந்த கேள்வியை என்ன அண்ணே, வாட் இஸ் கன்னிதோஷம்? கேன் இட் பீன் சீன் இன் ஜாதகம்? அது இருக்கிறத அது இருந்தாக்கா திருமணம் நடக்காதா? திருமணம் வராதா வேடாதா என்னமோ. சரி, கன்னி தோஷம்னா என்னது? நான் வாட்டி கேட்குறேங்க. இன்னொன்று நான் அடிக்கடி சொல்வேன், இந்த கன்னி தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் சொல்லும்போதே சிரிப்பு வருது. இந்த மாதிரி தோஷம்லாம் இல்லைங்க. ஒருத்தருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா? உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவகம், 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரன், இந்த 3 பேர் கெட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண அமைப்புகளில் விஷயங்களே இல்லை ஒரு ஜாதகத்தில்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லைங்க, 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாருங்க, சுக்கிரன் அட்டகாசமாக இருக்கிறாருங்க. இந்த இடத்துல அந்த கண்ணின்ற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. கல்யாணம் ஆகுதோ இல்லையோ ஒருத்தர் தாம்பத்தியத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பார். ஆமாவா இல்லையான்றதை உங்களோட சர்க்கிள்லேயே செக் பண்ணி பாருங்களேன். இப்போ இருக்கிற காலகட்டம் நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட வேலை அமைப்புகள், வேலைக்கான நேர அமைப்புகள் அப்படின்ற விஷயங்களில் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா பலவிதமான சந்தர்ப்ப அமைப்புகள் இருக்குது. இதில் ஒருத்தர் எப்போங்க தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறார்? நீங்கள் கண்ணின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால எனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். எப்போ ஒருத்தர் தாம்பத்தியத்தை அனுபவிப்பார்? சுக்கிரனின் வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 3, லாஸ்ட்டாக 3, 7, 11 3ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த பாவகத்தோடு சம்மந்தப்பட்ட கிரகங்கள், பாவகத்தின் அமைப்புகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு தாம்பத்தியத்தை ஏதோ ஒரு வகையில் அனுமதிக்கணும். தாம்பத்தியம்னா என்னென்னு தெரியும் தானே? இன்டர்கோர்ஸ் மாதிரியான உடல் உறவுகளை அவருடைய வயதுக்கு ஏற்ற மாதிரியான, அவருடைய ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஆப்போசிட் அமைப்புகளில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும். இதில் எப்போ நீங்கள் திருமணத்தை பார்ப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வர்ற காலகட்டத்தில், அந்த திருமணத்துக்கான வயது நெருங்கும் பொழுது, அதுக்கடுத்து குழந்தையுடைய அமைப்புகள் வரும் பொழுது இந்த தன்மையில் தான் அந்த திருமண அமைப்பெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். அதில் கன்னி தோஷம் என்னென்னமோ வருது வாயில், நாகதோஷம், பித்ரு தோஷம், கலத்திர தோஷம், நாகதோஷத்துக்கே வெரைட்டியாக வேறு பேர் வச்சுருப்பாங்க. நாகதோஷம், அப்புறம் ராகு கேது தோஷம், அப்புறம் இன்னொன்று என்னமோ சொல்லுவாங்க, மறந்துட்டேன். இந்த மாதிரியான தோஷ அமைப்புகள்லாம் கால சர்ப்ப தோஷம். ஒருத்தர் உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்குங்கன்னு சொல்கிறாரோ அவர் ஜோஷியரே இல்லைங்க. தயவு என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் பார்த்த இடத்துலலாம் தோஷம் தான் சொல்கிறாங்க. எனக்கே தோஷம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. முடிஞ்சுங்க இந்த ஜாதகமாக இதெல்லாம் அப்படி இப்படின்னு சாபத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் தெரியுங்களா? ஜாதகம் பார்க்க போனேன் நான். ஏன்டா போகணுன்னு சொல்லிட்டுலாம் கவலையாக இருந்த காலகட்டம்லாம் இருந்துச்சு. அப்புறமா தான் தெரியுது ஜோசியர்களுக்கே ஜோசியம் தெரியலன்னு. ஆமாம் ஐயா பிரதர், உங்களுடைய ஜாதகத்தில் என்ன வரணும், என்ன நடக்கணும், எதுவாக நீங்கள் ஆகணுன்றத உங்களுடைய சிந்தனைகள் உட்பட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும். அதனால தான் ஒரு லக்னம் திருமண பொறுத்த மாதிரியான அமைப்புகளை பொருத்தும் பொழுது உங்களோட லக்னத்துக்கும் அந்த லக்னத்துக்கும் சரியாக வருமா? ஒரு அமாவாசை அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகமும் ஒரு பௌர்ணமி அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜாதகமும் இணையாது. ஏன்? ஒளியின் அமைப்புகள்ல 2 பேர் இல்லைங்க, 2 பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. எனக்கு தெரியும். ஒரு அமாவாசை பிறந்த ஒருத்தரும் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவரும் திருமணமாகி திருமணம்ன்ற பேரில் ஊருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே என்னை பார்த்து இப்படி கேட்டாங்க விக்கி அப்படின்னு சொன்னார். ஏன்? இதுதான் அந்த ஒளியினுடைய அமைப்புகள். நம்ம 10 பொருத்தம் பாருங்கள், இந்த நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம், நட்சத்திரத்துக்கு 5வது நட்சத்திரம் பொருத்தும் போது எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் அங்கே ப்ராக்டிக்கலாக வாழும்போது எதுவுமே வராது. இப்போ நீங்கள் கேட்ட கன்னி தோஷன்றதெல்லாம் ஒரு விஷயமா? சுக்கிரனுடைய நிலையை பாருங்கள். இந்த கன்னி கின்னி இந்த விஷயத்துக்கெல்லாம் வராதிங்க. இது ஒரு மேட்டரே இல்லைங்க. உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் பாவகம், 7ஆம் அதிபதி சுக்கிரன் நல்லா இருந்தால் எப்படியும் திருமணம் நடக்கும். அந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு இருந்தாங்கன்னா தாமதமாக நடக்கும். 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு, குருவும் பாதிக்கப்பட்டிருக்காரு, அந்த 5ஆம் வீட்டு அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா உங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்ற மாதிரியான நிலைன்ற தன்மை இருக்கும். இதை ஏதாவது பூஜை கீஜை பண்ணி நம்ம மாற்றிட முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு பைத்தியக்காரன் சொன்னான்னா நம்பாதீங்க. பூஜைக்கும் ஜோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜோதிடம்ன்றது என்னது? உங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தானே தவிர்த்து
ஒரு பூஜை பண்ணி மாற்றிட முடியும், ஒரு இதை பண்ணி மாற்றிட முடியும். இதை அடிக்கடி ஏன் சொல்கிறேன், உங்கள் மனசில் நிற்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணி நிறைய ஏமாந்துருக்கிறேன். 1000 கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வெள்ளிக்கிட்ட இவனுங்க கிட்ட ஏமாந்துருக்கிறேன்றதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. என்னுடைய அஷ்டம சனியில் இப்போ நடந்துடும், அப்போ நடந்துடும், அப்போ நடந்துடும், இப்போ நடந்துடும்னு கடைசியாக பார்த்தா நான் கோயில் போயிட்டு இருந்தேன். அந்த பூசாரி கோயில் அர்ச்சகர் கடகராசி அவரை கோயிலை விட்டு தூக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது இப்போ சமீபத்தில். எனக்கு சிரிப்பு தான் இருந்துச்சு, அடப்பாவீங்களான்னு. ஆனால் என்ன, ஏமாறணுன்ற இருக்கிற விஷயம் ஏமாந்தானே ஆகணும். அந்த அமைப்புகளில் வருது. திருமணம் நடக்கும்னா நடக்குங்க. எப்போ நடக்கும்ன்றது உங்களுடைய தசா புக்தி அந்தர அமைப்புகளில் துல்லியமாக லைவில் ஏன் அந்தர வரைக்கும் சொல்லி உங்களுக்கு அப்படியே ப்ரூஃப் பண்ணுறேன்னா இதுதான் ஜோதிடமே தவிர சும்மா உட்காந்துக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு சோறு சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் இல்லைங்க ஜோதிடம். சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.